சேலரி கிரெடிட்டட். இந்த மெசேஜை பார்த்த உடனே மனசுக்குள்ளே ஒரு சின்ன ரிலீஃப் வரும்ல. அப்பாடா, இந்த மாதமும் எப்படியோ தப்பிச்சிட்டோம். ஆனால் அடுத்த 5 நாளில் ரெண்ட்டு, இஎம்ஐ, கிரெடிட் கார்டு பில்லுன்னு எக்கச்சக்கமாக போயிட்டே இருக்கும். மிச்ச மாதத்தில் ஸ்விக்கி, அமேசான். அப்படியே மாத கடைசியில் பேங்க் பேலன்ஸை பார்த்தா ஐயோ இந்த மாதமும் போயிடுச்சா அப்படின்னு ஒரு தாட் தான் வரும். இப்போ ஏதாவது எமர்ஜென்சி வந்தால் மிச்சவங்க யார்ட்டையாவது கைமாத்தா தான் வாங்கணும், இல்லைனா கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ணணும். இந்த வீடியோ பார்க்குற 195 பேருக்கு இருக்கிற பயம் இதுதான். நம்ம மாதம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு காசுக்காக வேலை செய்கிறோம். ஆனால் இந்த கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு நம்மளுக்காக எப்பயாச்சும் வேலை செய்யுமா? இல்லை வாழ்க்கை பூரா நம்ம இந்த காசை தேடி ஓடிக்கிட்டே தான் இருக்க போகிறோமா? இன்றைக்கி நான் உங்களுக்கு கார்த்திக் அப்படின்னு ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். கார்த்திக் வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான், நானும் தான் கார்த்திக். இது கார்த்திக்கோட 10 வருஷ ஜேர்னி. அவர் என்னென்ன தப்பு பண்ணார், அவர் இன்வெஸ்டிங்கை பார்த்து எப்படிலாம் பயந்தார், அதுக்கப்புறம் அவர் எப்படி ஒரு பணக்காரராக ஆனார், ஒரு சின்ன ஹேபிட் த்ரூவா, அதுதான் எஸ்ஐபி. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மீட் கார்த்திக். ஏஜ் 28 ஆகுது. ஐடி கம்பெனியோட ஒரு எம்ப்ளாயி. கார்த்திக் ரொம்பவே ஒரு சேஃபான ஆள். இந்த அப்பா படத்தில் வரவர் மாதிரி இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துக்கணும்டா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு மனுஷன். அவருக்கு ஜென்ரலாகவே எல்லாத்துலேயும் பயம் கொஞ்சம் அதிகம். அப்போ ஸ்டாக் மார்க்கெட்னு வந்தால், இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பேசினா ரொம்பவே பயம். எப்பா அது சூது, அதுக்கிட்டலாம் போச்சுன்னா என் காசு மொத்தமாக போயிடும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். இதனாலேயே அவர் சேமிக்கிற காசு பூவானா பேங்க்கில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயும் எஃப்டிலேயும் மட்டும்தான் வச்சுருக்கிற ஆள். அது சேஃப் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கார்த்திக்கே தெரியாமல் அவரோட பாக்கெட்லேருந்து ஒரு இன்விசிபிள் வில்லன் பிட் பாக்கெட் அடிச்சுட்டே இருக்கான். அந்த வில்லனோட பேர் தான் இன்ஃப்ளேஷன், அதாவது பணவீக்கம்னு தமிழில் சொல்லுவாங்க. உங்களுக்கு தோசை பிடிக்குமா? எனக்கு தோசை ரொம்ப பிடிக்கும். 2010 ஒரு நல்ல மசால் தோசை வாங்கணுன்னா 30-40 ரூபா தான் ஆச்சு. அதே இன்றைக்கி ஒரு நல்ல கடையில் அதே தோசை 100-120 ரூபா. தோசை சைஸும் பெருசாகலை, டேஸ்ட்டும் மாறலை. ஆனால் உங்களோட பணத்தோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இதுதான் இன்ஃப்ளேஷன். நம்மக்கிட்ட இருக்கிற காசு ஒரு ரேஸில் ஓடுதுன்னு நினச்சிப்போமே. அந்த ரேஸில் எஃப்டியை ஓட விட்டோம்னா 6% per year ஓடும். அதுலேயும் 2% கவர்மெண்ட் எடுத்துக்கும். விலைவாசி தான் இந்த ரேஸோட மெயின் காம்படிட்டர். அவன் 7-8% ஓடுவான் வருஷத்துக்கு. இப்போ நம்ம பணத்தை எஃப்டியை வச்சு ஓட வச்சோன்னா நம்ம தோற்றுக்கிட்டே தான் இருப்போம். நம்ம பணம் தோக்காமல் இருக்க அது இன்ஃப்ளேஷனை தாண்டி ஓடணும். அப்போ தான் நம்மளோட பணத்தினால நம்மளால் ஜெயிக்க முடியும். இன்ஃப்ளேஷன்னா என்னன்னு தெரிஞ்ச கார்த்திக் அவரோட சீனியர் கிட்ட போய் இதை பற்றி பேசி கொஞ்சம் புலம்புறாரு. அப்போ அவரோட சீனியர் என்ன சொல்கிறாரு, கார்த்திக் நீ பெருசாக ஒன்றும் ரிசர்ச்லாம் பண்ண வேணாம். ஒரு எஸ்ஐபி, அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை ஒரு டிசிப்ளினோட ஸ்டார்ட் பண்ணு. சும்மா ஒரு நல்ல இண்டெக்ஸ் ஃபண்டாக காசை பார்த்து மாதம் போட்டுக்கிட்டே வா. வேறு எதுவுமே நீ செய்ய வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. கார்த்திக்கும் சரி இதை செஞ்சு பார்ப்போமே, மாதம் ஒரு 5000 ரூபா போடலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. கார்த்திக் மாதம் 5000 ரூபா எஸ்ஐபி பண்ணுறதுக்கும் ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. சேலரி அவருக்கு ஜென்ரலாக 3ஆம் தேதி வருது. 5ஆம் தேதி ஆட்டோ டெபிட் ஆகிற மாதிரி அவர் எஸ்ஐபியை செட் பண்ணிடுறாரு. இந்த எஸ்ஐபி ஆரம்பித்து முதல் 6 மாதம் சூப்பராக போகுது. மார்க்கெட் கொஞ்சம் மேலே போகுது. கார்த்திக்கோட போர்ட்ஃபோலியோ எப்போ ஓப்பன் பண்ணாலும் 30,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணும்போது 33,000 ரூபா, 40,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணும்போது 42,000 ரூபாங்கிற மாதிரி மேலே ஏறிட்டே இருக்குது. பரவாயில்லையே, பேங்க்கோட நல்ல ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்னு அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். ஆனால் 8ஆவது மாதம் மார்க்கெட்டில் ஒரு பெரிய கிராஷ். இப்போ இருக்கிற ஒரு ஆயில் கிரைசிஸ் மாதிரி நினச்சிப்போமே. குளோபல் நியூஸில் ரெசெஷன் இஸ் கம்மிங், வார் இஸ் ஸ்டார்டட் அப்படின்னு பயமுடுத்துறாங்க. சென்செக்ஸ் ஒரே நாளில் 2000 பாயிண்ட் கீழே போகுது. கார்த்திக் பயந்து போய் ஆப்பை ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா இன்வெஸ்டட் 40,000 ரூபா, ஆனால் கரண்ட் வேல்யூ 34,000 ரூபான்னு காட்டுது. அதாவது 6,000 ரூபா லாஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஆசிட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தான் கார்த்திக்கோட ஃப்ரெண்ட் ரமேஷ் வந்துட்டு, டே பாத்தியா நான் அப்போவே சொன்னல, ஸ்டாக் மார்க்கெட்டெல்லாம் போய் காசை போடாத, போட்டேன்னா மொத்தமும் காலி, நான்லாம் எப்போயோ என் காசை வித்ட்ரா பண்ணிட்டேன், நீயும் எடுத்துரு, இருக்கிறதாச்சும் தப்பிக்கிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லுவான். ஆனால் கார்த்திக்கோட மனசுலையும் அதுவே தான் தோணும். லாஸ் ஆயிருமோ, நம்ம இது வரைக்கும் போட்ட காசு எல்லாமே போயிடுமோ, ஸ்டாப் த எஸ்ஐபி அப்படின்னு நியூஸில் கூட சம்டைம்ஸ் சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல தான் 90% ஆஃப் த பிகினர்ஸ் குவிட் பண்ணிடுவாங்க. அவங்களோட லாஸை இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதுக்கு மேலே அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டே தொடர மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே ஒரு பெரிய லாஸை பார்த்துட்டாங்க. ஆனால் கார்த்திக் 90% ஆஃப் பீப்புள் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் லாஜிக்கோட யோசிக்கிறார். அந்த லாஜிக் என்ன பாப்போமா? நீங்கள் ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு ஷாப்பிங் பண்ண போகிறீங்க. தங்கம் 1 கிராம் 5,000 ரூபான்னு சொல்கிறாங்க. உங்களோட பட்ஜெட் 10,000 ரூபா. நீங்கள் இப்போ எவ்வளோ கிராம் வாங்குவீங்க? 2 கிராம். அதுவே அடுத்த மாதம் தங்கம் 10,000 ரூபா 1 கிராமாக மாறுது. உங்களோட பட்ஜெட் அதே தான். இப்போ உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? வெறும் ஒரே 1 கிராம். அதுக்கும் அடுத்த மாதம் அது 2,500 ரூபாய்க்கு விழுகுது 1 கிராம். இப்போ எவ்வளோ வாங்கலாம்? 4 கிராம். சந்தோஷமாக வாங்குவீங்க. அதே லாஜிக் தான் ஷேர் மார்க்கெட்லேயும். எஸ்ஐபியும் இதே தான். நீங்கள் போடுற 10,000 ரூபாங்கிறது கான்ஸ்டன்ட். மார்க்கெட் ஹையாக இருக்கும்போது நீங்கள் கம்மியான யூனிட்ஸ் வாங்குவீங்க. மார்க்கெட் கம்மியாக இருக்கும்போது, அதாவது கிராஷாக இருக்கும்போது நீங்கள் அதிகமான யூனிட்ஸ் வாங்குவீங்க.
உங்களோட எஸ்ஐபி யூனிட்ஸும் தங்கம் மாதிரி தான். ஸோ மார்க்கெட் கீழே விழும்போது நீங்கள் பயப்படக்கூடாது, இன்னும் ஹாப்பியாக இருக்கணும். ஏன்னா உங்களோட எஸ்ஐபி ஆட்டோமேட்டிக்காக தள்ளுபடியில், அதாவது ஆடி தள்ளுபடி மாதிரி நிறைய யூனிட்ஸை வாங்குது. இதுக்கு பேர் தான் ருபி காஸ்ட் ஆவரேஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் வருஷம் தள்ளி போகுது, வருஷம் 2 வருஷம் 3ன்னு. இந்த டைம் தான் ரொம்பவே போரிங் ஃபேஸ். இன்வெஸ்டிங் ரொம்பவே போரிங்காக தான் இருக்கும், த்ரில்லிங்காலாம் இருக்காது. த்ரில்லிங்காக இருந்தால் அது கேம்பிளிங், நீங்கள் கேம்பிள் பண்ணல. கார்த்திகோட போர்ட்ஃபோலியோ இப்போ க்ரீனில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் பெரிய ரிட்டர்ன்ஸ்லாம் இல்லை, ஜஸ்ட் 8-9% ரிட்டர்ன் தான் இருக்குது. அப்போ தான் கார்த்திக்கு ஒரு பெரிய ப்ரமோஷன் கிடைக்குது, சேலரியில் 30% ஹைக் கிடைக்குது. நார்மலாக நம்ம இந்த மாதிரி ஒரு ஹைக் கிடச்சா என்ன செய்வோம்? ஒரு புது ஃபோன் வாங்குறது, புது பைக் வாங்குறது, வீக்கெண்ட் ஃபுல்லாக பார்ட்டி பண்ணுறது அப்படின்னு எக்ஸ்பென்சஸை ஏற்றிக்கிட்டே போகும். ஆனால் கார்த்திக் கொஞ்சம் ஸ்மார்ட்டான யோசிக்கிற ஆள். அவர் என்னோடய சேலரி ஏறும்போது ஏன் என்னோடய எஸ்ஐபி ஏறக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். இப்படி நினச்ச கார்த்திக் அவரோட எஸ்ஐபியை 7,000 ரூபாயை ஏற்றுறாரு 5,000லேருந்து. இதுக்கு பேர் தான் ஸ்டெப் அப் எஸ்ஐபி. இந்த ஸ்டெப் அப் வெறும் 2,000 ரூபா தான். மிச்சவங்களுக்கு இது ரொம்ப சின்ன விஷயமா தெரியலாம், ஆனால் காம்பவுண்டிங்கில் இது ரொம்ப ரொம்ப பெரிய இன்க்ரீஸ். ஃப்யூச்சரில் இது ரொம்ப பல மடங்குக்கு ஏறி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கொடுக்கறதுக்கான ஒரு சீசபிள் அமௌண்ட். கார்த்திக் இந்த மாதிரி இருக்க அவரோட ஃப்ரெண்ட் ரமேஷ், அதாவது நான் கிராஷுக்கு முன்னாடியே எல்லா காசையும் எடுத்துட்டேன், இல்லை கிராஷ் ஆரம்பிக்கும் போது காசை எடுத்துட்டேன்னு சொன்னவர் இன்னும் பேங்க்லேயே தான் பணத்தை வச்சுருக்காரு. அவரோட இன்ஃப்ளேஷன் அவரோட பணத்தை சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. ஆனால் கார்த்திகோட மணி பிளான்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி 8வது வருஷத்துக்கு போனோன்னு வைங்களேன், இங்கே தான் ஒரு மேஜிக் நடக்க ஆரம்பிக்குது. இத்தனை வருஷமாக கார்த்திக் போட்ட கேபிட்டல் வெறும் ரிட்டர்ன்ஸ் மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ அவர் ஏர்ன் பண்ண ரிட்டர்ன்ஸ் திரும்ப ரிட்டர்ன்ஸாக குட்டி போட ஆரம்பிக்குது. அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் மாதிரி. முதல்ல சொன்னோம்ல, அவரோட பணம் அவருக்காக உழைக்க ஸ்டார்ட் பண்ணிருச்சு. இப்போது இதுவே 10வது வருஷம் பார்க்கும்போது கார்த்திக் மொத்தமாக அந்த ஸ்டெப் அப்பெல்லாம் சேர்த்து ஒரு 8 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னு வைங்களேன். அவரோட போர்ட்ஃபோலியோ அப்ராக்சிமேட்டாக 15லேருந்து 16 லட்ச ரூபா இருக்கும் 12% ரிட்டர்னில். கார்த்திக் பெருசாக எதுவுமே பண்ணல. அவர் டெய்லி போய் சார்ட்டை பார்க்கல, நியூஸை பார்த்து டென்ஷன் ஆகலை. சேலரி வருது, அதுவாக 5ஆம் தேதி ஆட்டோ டெபிட் ஆகுது. அவர் பாட்டுக்கு அவர் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாரு. ஆனால் அவரோட பணம் அவருக்கு தெரியாமையே ஒரு சைலண்ட் எம்ப்ளாயி மாதிரி அவருக்காக வேலை செஞ்சு இப்போ டபுள் ஆயிருக்கு. இந்த பணம் இப்போ அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் தர ஆரம்பிக்குது. வேலை போயிருமோ அப்படின்னு அவருக்கு ஒரு பயம் இல்லை. எமர்ஜென்சி வந்தால் கடன் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான வெல்த். இது 195 பேருக்கு இருக்காது. பாக்கி இருக்கிற 5 பேர் ரொம்பவே நிம்மதியாக தூங்குவாங்க. கார்த்திகோட கதையில் நம்ம கற்றுக்க வேண்டிய 3 விஷயம்தான். ஸ்டார்ட் ஸ்மால். கார்த்திக் 5,000ல் ஸ்டார்ட் பண்ணார். நீங்கள் 500ல் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். அமௌண்ட் முக்கியம் இல்லை, ஆரம்பிக்கிறது தான் முக்கியம். இக்னோர் த நாய்ஸ். மார்க்கெட் கிராஷ் ஆகும், நியூஸில் பயமுறுத்துவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ணுவாங்க. ஜஸ்ட் ஸ்டிக் டு த பிளான். கிராஷ் இஸ் அ சேல். அது ஒரு ஆடி தள்ளுபடி. உங்களுக்கு ட்விட்டரில் பார்த்தாலும் சரி, டெலிகிராமில் பார்த்தாலும் சரி, எல்லோரும் கிராஷ் 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 வித்துருவாங்க. அந்த டைமில் தான் நீங்கள் எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணணும். அப்போ தான் நீங்கள் எப்படி ஃப்ளிப்கார்ட்டில், அமேசானில் உங்களுக்கு தேவையே இல்லாத பொருட்களை போய் வாங்குறதுக்கு பதிலாக இங்கே முடிஞ்சால் இன்னும் அதிகமாக வாங்க ஆரம்பிக்கணும். 3வது ஸ்டெப் அப். சேலரி ஏறும்போது லைஃப் ஸ்டைல் ஏறுற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கொஞ்சமாவது ஏற்ற பாருங்கள். உங்களுக்கு ஒரு 30% இன்க்ரீஸ் இன் சேலரி வந்துச்சுன்னா உங்களோட எஸ்ஐபியும் அதுக்கு ப்ரொபோஷனேட்டாக 30%ஆவது மினிமம் ஏறணும். ஓவராலாக சொல்லப்போனால் இன்வெஸ்டிங் 20% ஹெட், அதாவது உங்களோட நாலேஜ் இதுக்கு 20% தான் தேவை. மிச்ச 80% ஹார்ட். எந்த இதுவுமே கண்டுக்காமல் உங்கள் மனசு கொணாமல் மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறதுல தான் உங்களோட ரியல் வெல்த்தே இருக்குது. இந்த கதையில் கார்த்திக் ஜெயிச்சது அவர் அறிவாளி, அதாவது அவர் ஜீனியஸுங்கிறதுனால இல்லை, அவர் ரொம்பவே பொறுமையாக இருந்ததுனால. நீங்கள் என்ன எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலையா? நல்ல நாள் பார்த்துட்ருக்கீங்களா? இதுக்கு நல்ல நாளாக தேவையில்லை, எந்நாளும் இனிய நாள் தான், எல்லாலும் நல்ல நாள் தான் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு எஸ்ஐபி பற்றி இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்தால், டவுட் என்ன அப்படிங்கிறத கீழே டைப் பண்ணி கேளுங்க, நான் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை அண்ட் ஹாப்பி இன்வெஸ்டிங். ஸ்டார்ட் ஸ்மால், ட்ரீம் பிக் அண்ட் see you all in the next video. Bye.